ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷ்ணவி லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஆல் கிளிக் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நிறைய பேர் பார்த்திங்களா, நம்மளுக்கு இந்த மாதிரிக்கு கவர்மெண்ட் கொடுக்குற இந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணுவோங்க. இதை பார்த்திங்களா, நம்ம டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணுவோங்க. அந்த மாதிரிக்கு தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு இந்த ஆயில் சாப்பிட்டு ஒத்துக்கிட மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க. அது எதனாலன்னு பார்த்திங்களா, அதை அப்படியே யூஸ் பண்ணுறதுனால தாங்க சில பேருக்கு நிறைய தலைவலி, பித்தம் எல்லாம் வருது. எனக்கு இது பிடிக்க மாட்டேங்க. இந்த ஆயில் எங்களுக்கு ஒத்துக்கிடாது. சுகர் இருக்கிறவங்க கன்ஃபார்மாக இதை சாப்பிடவே மாட்டாங்கங்க. அவங்க மற்ற ரிஃபைண்ட் ஆயில் தாங்க எடுத்துக்கிட்டாங்க. நிறைய பேர் இதை பார்த்திங்களாக்கி வேண்டாம் அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்கங்க அடுத்தவங்ககிட்ட. அந்த மாதிரிக்கெலாம் இல்லாமல் பார்த்திங்களா, நான் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது எப்படின்னு பார்க்கலாங்க. பார்த்திங்களா, இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேங்க. இதில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரேஷனில் கொடுத்த பாமாயில் தாங்க இந்த மாதிரிக்கு கட் பண்ணி அது கூட இப்போ சேர்த்துக்கிட்டேங்க. இது கூட என்னென்ன சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்க. இப்போ நல்லா நம்ம காசு கொடுத்து வாங்குகிற எண்ணெயை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. அதில் கொஞ்சம் கூட ஆயில் இல்லாமலே இப்போ இது கூட என்னென்ன சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம். நல்லா தோல் சீவிட்டு அந்த இஞ்சியை தாங்க நல்லா கொஞ்சமாக தட்டி சேர்த்துக்கிடலாங்க. அந்த இஞ்சியோட இதில் பார்த்திங்களா, அந்த பித்தம் நம்மளுக்கு அப்படியே அந்த ஆயிலில் இல்லாமல் எடுத்துருங்க. அது கூடவே கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு பார்த்திங்களா தோலோடு சேர்த்துருக்கேன். தோலோட லைட்டாக அப்படி நச்சு விட்டு சேர்த்துருக்கேங்க. லைட்டாக இந்த மாதிரி போட்டு விட்டுருந்தீங்களாக்கி அதனோட வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நம்மளுக்கு ஆயில் பார்த்திங்களா ஃபஸ்ட்டு குழுன்னு ரொம்ப இதாக இருந்துச்சுதுங்க. அதை வீடியோ கிளியராக தான் ஆகாமல் விட்டுட்டேங்க. இப்போ பார்த்திங்களாக்கி கொஞ்சம் அதுவாக நல்லா வந்திருக்குங்க. இப்போ நல்லா அடுப்பை ஹீட் பண்ணி வச்ச பிறகு இப்போ பார்த்திங்களா கொஞ்சமாக புளி சைஸ், எண்ணிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேங்க. இந்த புளியையும் நம்ம அதுக்குள்ளே ஊட்டி சேர்த்துக்கலாங்க. புளி பார்த்திங்களா அதில் உள்ள டஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து வந்துடுங்க. அந்த பித்தத்தையும் அந்த புளி நம்மளுக்கு அப்படியே ஆயிலில் இருக்கிறத நம்மளுக்கு எடுத்து கொண்டு வந்துடும். நம்ம அதுக்கப்புறமா பார்த்திங்களா தாராளமாக ஆயிலை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாங்க. இப்போ பார்த்திங்களாலே தெரியும், புளியும் சேர்த்தாச்சு. புளி பார்த்திங்களா கொஞ்சம் நல்லா சூடாக பார்த்திங்களாக்கி நல்லா கருப்பாயிருங்க. நம்மளுக்கு இது கூடவே ஸ்மெல்ட்டு பார்த்திங்களாக்கி நல்லா இப்போ கருவேப்பிலை தாங்க கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இந்த கருவேப்பிலை சேர்த்த பிறகு ஆயில் பாருங்கள் நல்லா ஒரு வாசனையாக இருக்குங்க. மற்ற ஆயில் அதுவரை விட இந்த ஆயில் இந்த மாதிரிக்கு நீங்கள் சேர்த்து பாருங்கள். எண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ புளி எல்லாமே பார்த்திங்களா நம்மளுக்கு நல்லா பிளாக்காக ஆயிடுச்சிங்க. பார்த்திங்களாலே தெரியும் எந்த அளவுக்கு பிளாக் ஆயிடுச்சு அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு இருந்த எண்ணெய்க்கும் இப்போ இருந்த எண்ணெய்க்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத. இதை நல்லா ஒரு வடிகட்டி வச்சு நல்லா நம்ம இப்படி வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.